வரப்போகும் ராஜாவாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சகரியா புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரம், அதாவது 14வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் அவர்களுடைய பண்டிகை ஆகிய கூடார பண்டிகை காலத்தை அவர்கள் கொண்டாடுவதை சொல்லி இந்த அதிகாரத்தை அவர் முடிக்கிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரமும் அந்நாளிலே என்று இருக்கிறபடினால இது இனிமேல் நடைபெற போகிற ஒரு காரியத்தையே சொல்லக்கூடியதாக அமைகிறது. கடந்த அதிகாரத்தில் பார்த்தது போல எருசலேமை முற்றுகையிடும்படியாக எல்லா தேசத்தையுமே ஆண்டவர் வர வைப்பார், எல்லா தேசங்களையும் நியாயம் தீர்க்கும்படியாக. அதே போலத்தான் இந்த முதல் 2 வசனங்களிலே புற தேசங்கள் எருசலேமுக்கு எதிராக அதை சூழ்ந்து கொள்ளும். புறவின நாடுகள் எருசலேமை கடைசியாக முற்றுகை போடுவதையே கர்த்தருடைய நாள் என்று இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிற காரியம் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. போர் தாக்குதல் நடத்துகிறவர்கள் நகரத்தின் உள்ளே, அதாவது எருசலேமுக்கு உள்ளே தாங்கள் கொள்ளையிட்ட பொருள்களை பங்கிடுவார்கள். நகரம் பிடிக்கப்படும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாலே பாதி பேர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான மக்கள் அங்கேயே இருப்பார்கள் என்று சொல்லி அதிகாரத்தை சகரியா எழுதுகிறார். கிபி 70 ரோமர்களால் தாக்கப்பட்ட பொழுது அவை முற்றிலுமாக அந்த பட்டணமானது அழிக்கப்பட்டது. ஆனால் இங்கே சகரியா சொல்லுகிற காரியம் இனிமேல் நடக்கக்கூடியதாக இருக்கிறபடியினால் நகரத்திற்குள்ளேயே தாங்கள் கொள்ளைகளை அவர்கள் பங்கிடுவார்கள், நகரம் பிடிக்கப்படும், அதே போல் ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தில் பாதி பேர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியானவர்கள் அங்கேயே இருப்பார்கள் என்று சொல்லுகிறதுனால இது இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து இங்கே சகரியா எழுதி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த எருசலேமை முற்றுகையிட்டபடினால் அவரே தலையிட்டு யுத்தத்தை நடத்துகிறவராக அவர் கடந்து வருவார் என்கிறதை இந்த அர்மகதான் யுத்தத்தை இங்கே கொஞ்சம் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையிலும் கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடு போராடுவார். கிழக்கே எருசலேமுக்கு இருக்கிற அந்த எதிரே இருக்கிற ஒலிவ மலைக்கு வருவார். அந்த மலை 2ஆக பிளவுபடும். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் அது ஒரே மலையாக தான் இருக்குது. அது 2ஆக பிளவுபடும் என்கிற காரியம் இனிமேல் நடக்கக்கூடியதாக காணப்படுகிறது. ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும், 2க்கும் இடையே பெரிய பள்ளத்தாக்கு அது உண்டாகும். பள்ளத்தாக்குகளின் வழியாகத்தான் ஆத்சால் மட்டும் போகும் பள்ளத்தாக்கு. இன்றைக்கு அந்த கிராமம் எந்த ஊர் என்று அவர்கள் சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. சகரியா வாழ்ந்த நாட்களில் உள்ள அந்த பெயரை அவர் குறிப்பிடுகிறார். அங்கே ஓடி போவார்கள், என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீர் எல்லா பரிசுத்தவான்களும் அங்கே வருவார்கள் என்று எழுதியிருக்குது. கிமு 760 ஏற்பட்ட அந்த பூமி அதிர்ச்சி, உசியாவின் நாட்களில் ஏற்பட்ட பூமி அதிர்ச்சியை போல் அந்த காரியம் இருக்கும். ஆமோஸ் 1:1 கூட அந்த பூமி அதிர்ச்சியை குறித்து பேசுகிறாரே, அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூமி அதிர்ச்சியானது உண்டாகும் அந்த நாட்களிலே என்று சகரியா எழுதுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் நடபடிகளிலே தன்னுடைய எல்லாருக்கும், தனக்கு விருப்பமான எல்லாருக்கும் தரிசனமான பின்பு அவர் அந்த ஒலிவ மலையிலிருந்து தான் பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். அவர் எப்படி எடுத்து செல்லப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார் என்கிற காரியத்தை தான் இங்கே சகரியா எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒலிவ மலையின் மேல் அவருடைய கால்கள் வந்து நிற்கும்போது அந்த மலை 2ஆக பிளந்து போகும் என்கிற காரியமானது அந்த சகரியாவினால் முன்னறிவிக்கப்படுகிறது. இப்பிரபஞ்சத்தினுடைய வானிலை, வெளிச்சம் ஆகியவற்றில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் என்று சொல்லி இங்கே சகரியா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதாவது இயற்கையில் வானிலை வெளிச்சங்களில் நிறைய மாற்றங்கள், புவியியல் மாற்றங்கள் உண்டாகும் என்று இங்கே அவர் குறிப்பிடுகிறார். அந்நாளிலே வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். 7ஆம் வசனத்தில் அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனையா 7 பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும். இது அந்த நாட்களில் வானிலை வெளிச்சத்தில் அநேக மாற்றங்கள் உண்டாகும். இன்றைக்கு மக்கள் அந்த வானிலைகளை நம்பிக்கொண்டு
நாள் நட்சத்திரங்களை பார்க்கிறவர்களாக, அந்த நட்சத்திரங்களினுடைய அந்த காரியங்களை குறித்து தங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வானத்தினுடைய சத்துவங்களை ஆண்டவர் அசைப்பேன் என்று சொல்லுகிற காரியங்கள் அந்த நாட்களில் நடக்கும். இயற்கையில் மனிதர்கள் தங்களுடைய காரியங்களை தீர்மானிக்க முடியாதபடி அத்தனை காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் சகரியாவின் மூலமாக எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் 8ஆம் வசனத்தில் ஜீவ தண்ணீரினுடைய ஆறு, அதை குறித்து சகரியா சொல்லுகிறார். இந்த ஆண்டவருடைய வெற்றியானது இயற்கையையே மாற்றி அமைக்கிறது. பாலஸ்தீனாவில் ஓடுகிற ஆறுகள் கோடை காலத்தில் முழுவதும் வறண்டுவிடும். ஆனால் இவர் சொல்லுகிறார், அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்திற்கும், அதாவது சவக்கடலுக்கும், பாதி மேற்கு சமுத்திரத்திற்கும் போய் மாரிக்காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும் மத்திய தரைக்கடல், சவக்கடல், மத்திய தரைக்கடல், இவைகளெல்லாம் போய் அவைகள் இருக்கும், அங்கே போய் கலந்துவிடும் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கேபா மற்றும் ரிம்னோன் என்பது சிறையிருப்புக்கு முன்பாக யூதாவினுடைய வட மற்றும் தென் எல்லைகளாக அவைகள் காணப்பட்டன. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இந்த கேபாவை குறித்து எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதனை போல 14:9 கிறிஸ்து தான் அந்த நாட்களில் அந்த அர்மகதான் யுத்தத்தில் வெற்றி பெற்ற பின்பாக இந்த பூமியில் அவர் அரசராக அவர் ஆட்சி புரிவார் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாக இருப்பார். இன்றைக்கும் அவர் ராஜாதான். இன்றைக்கும் பூமி முழுவதையும் அவர் மறைமுகமாக ஆண்டு கொண்டிருக்கிறார். அந்த நாட்களிலே வெளியரங்கமாக கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாக இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும் என்று சொல்லி இங்கே சகரியா எழுதுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அநேக புவியியல் மாற்றங்களும் நடக்கும் என்பதை 10ஆம் வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார். தேசமெல்லாம் கேபா தொடங்கி எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற ரிம்னோன் வரைக்கும் சமபூமியாக திருத்தப்படும். மேடு பள்ளம் இல்லாமல் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு, மலைகள் குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்பட்டு, கோணலானவைகள் எல்லாம் நேராக்கப்பட்டு அந்த தேசமானது சமபூமியாக அவைகள் திருத்தப்படும். அவைகள் திருத்தப்பட்ட பின்பு எருசலேம் எல்லாவற்றிற்கும் மேலாக அது உயர்ந்திருக்கும். எருசலேம் மட்டும் உயர்ந்திருக்கும், இது எல்லாம் சமபூமியாக திருத்தப்பட்டு விடும் என்று சொல்லி புவியியல் மாற்றங்கள் ஆண்டவருடைய ஆட்சியின் போது நடக்கும் என்று இங்கே சகரியா குறிப்பிடுகிறார். 10-11ஆம் வசனங்களில் பென்யமீன் வாசல் இது வடக்கு மதில் சுவரில், கோடி வாசல் இது வடமேற்கு சுவரில் இருந்தன. அனாலியே அந்த கோபுரம் என்பது பென்யமீன் வாசல் பக்கமாக இருந்தது என்று சொல்லி நெகேமியா 3:1 நாம் பார்க்க முடியும். அச்சமின்றி ஜனங்கள் பாதுகாப்பாக குடியிருப்பார்கள், எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும், இனிமே யுத்தமே இருக்காது என்கிற ஒரு தைரியம் ஆண்டவருடைய ஆட்சியின் போது அவர்களுக்கு உண்டாகிவிடும் என்கிறதை இங்கே சகரியா குறிப்பிடுகிறார். அதனைத் தொடர்ந்து 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையிலும் எதிரிகளின் நாடுகளுக்கு என்ன நடக்கும் என்று சொல்கிறார். புறநாட்டு எதிரிகள் கொள்ளை நோய் மற்றும் திகில் ஆகியவற்றினால் அவர்கள் தாக்கப்படுவார்கள் என்கிற காரியத்தையும் சகரியா எழுதுகிறார். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் வருகிறவர்கள் ஆண்டவரே யுத்தத்தில் ஈடுபடும் பொழுது அவர்கள் காலூண்டி நிற்கையில், வசனம் 12 அவர்களுடைய சதை அழிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும். திடீர்னு பார்த்தா கால் அழுகுகிற ஒரு வாதை உண்டாகிறோம். கண்கள் அந்த அவர்களுடைய குழிகளுக்குள்ளே கெட்டு போகிற காரியங்கள் உண்டாகிறோம். தானாகவே அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். திடீர்னு நாக்கு அழுகிறோம். யூதாவின் சிறிய ஊர்களெல்லாம் எருசலேமுக்காக வந்து எருசலேமில் யுத்தம் பண்ணுவார்கள், உதவி செய்ய வருவார்கள். அந்த நேரத்தில் இயேசு யுத்தத்தில் அவர் வந்து கலந்து கொள்கிறதற்கு முன்பாக எருசலேமுக்குள்ள அவர்கள் தங்களுடைய கொள்ளைகளை பங்கிட்டார்கள். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு யுத்தத்திற்கு வருகிறபடினால அவர்கள் பொன் வெள்ளி வஸ்திரங்கள் எல்லாம் கொள்ளை பொருள்கள் திரளாக அவங்களுக்கு கூட்டப்பட்டு கிடைக்கும் என்று சொல்லி இங்கே சகரியா எழுதுகிறதை பார்க்கிறோம். பெரிய கலக்கம் அவர்களுக்குள்ளே உண்டாகும். அவனவன் தன் அயலானுடைய கையை பிடிப்பான். அந்த அயலான் ஒவ்வொருவனும் அடுத்தவனுடைய கைக்கு விரோதமாக எழும்பி அவர்களை கொலை செய்கிற காரியங்கள். திகில், யார் நம்மளை கொலை செய்ய போகிறானே தெரியாது, அந்தளவிற்கு ஒரு மிகப்பெரிய திகில், அந்தளவிற்கு ஒரு மிகப்பெரிய வாதை. என் ஆண்டவர் இறங்கி யுத்தத்திலே ஈடுபடும் பொழுது இத்தனை காரியங்கள் நடக்கும் என்று எழுதுகிறார்.
அழகாக சொல்லுகிறார். வானிலைகளிலே அநேக மாற்றங்கள், அதே போல் வறட்சிகள் மாறுகிறது, ஜீவத்தண்ணீர் ஆறு ஓடி வருகிறது. அதே போல் புவியியல் மாற்றங்கள் நிறையா, அந்த மேடானவைகள் சமமாக்கப்பட்டு திருத்தப்படுது. எருசலேம் மாத்திரம் உயர்ந்த ஒரு நிலைமைக்கு உயர்த்தப்படுகிற காரியங்கள் உண்டாகிறது. யுத்தத்தில் இப்படிப்பட்ட மக்களுக்கு வாதைகளும் திகிலும், பெரிய திகிலும் அவர்களை பிடிக்கிறது. மக்களுக்கு தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 15ஆம் வசனத்தில் குதிரைகளுக்கும் கோவேறு கழுதைகளுக்கும் அதே போல் ஒட்டகங்கள் கழுதைகள் இவைகளுக்கும் வாதை உண்டாகி அவைகளும் இப்படியாக பாதிக்கப்படும் என்று சொல்லி எழுதிட்டு இங்கே ஜனங்கள் கொண்டாடக்கூடிய கூடார பண்டிகையை குறித்து சகரியா எழுதுகிறார். எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் அநேகர் அழிக்கப்பட்டுறாங்க. மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும் படிக்கும், கூடார பண்டிகை ஆசரிக்கும் படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். எல்லா வருஷமும் எருசலேமுக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்கும்படியாக வரணும். அறுவடை பண்டிகையினுடைய இறுதியில் கொண்டாடப்படுகிற இந்த பண்டிகை இவர்கள் மரக்கிளைகளினால் கூடாரங்களை அமைத்து அதிலே தங்கி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்பட்டார்கள். இந்த கூடார பண்டிகைக்கு வராதவர்கள் வறட்சியை எதிர்கொள்ள நேரிடும். கீழ்ப்பிடியவில்லை என்று சொன்னால் மழை பெய்யாது என்று சொல்லி விசேஷமாக எகிப்து தேசத்தை இங்கே குறிப்பிட்டும் அவர் சொல்லுகிறார். எகிப்தியருடைய பாவத்துக்கும் ஆண்டவர் அங்கே தண்டனை வழங்குவதாக இந்த வசனங்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கூடார பண்டிகை ஆசரிக்க வராத ஜாதிகளுடைய பாவத்துக்கு வருகிற ஆக்கினைகளை குறித்து இங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 20ஆம் வசனம் 21வது வசனத்தில் கானானியர்கள் என்று சொல்லப்படுகிறது. சில்லறை வணிபகம் செய்யக்கூடியவர்கள். இவர்கள் பரிசுத்த உலோகத்தினால் செய்யப்பட்ட பானைகளை இவர்கள் உடையவர்களாக இருந்து அதைத்தான் அங்கே சமைத்து சாப்பிடுகிறதற்கு கொடுத்தார்கள். எல்லா காரியங்களையும் செய்தார்கள். ஆனால் 1000 வருட அரசாட்சியில் எல்லாமே பரிசுத்தமாக்கப்பட்டுவிடும் என்கிற காரியம், இது உலகை சார்ந்த பொருள், இது புனிதமானது என்று காரியமே இருக்காது. ஏன்னா குதிரைகளின் மணிகளில் கூட கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும். இன்றைக்கி நம்ம இது ஆண்டவருக்கு பரிசுத்தமானது, இது உலகத்துக்கு சொந்தமானது என்று பிரிக்கிறோம். இயேசுவே 1000 வருட அரசாட்சியில் அந்த பூமியில் ராஜாவாக வீற்றிருக்கும் பொழுது அங்கே விசேஷித்த உலோகத்தினால் செய்யப்பட்ட பாத்திரத்தை பானைகளை விற்க நேரிடாது. எல்லா பானைகளிலும் அவர்கள் சமைக்கிறவர்களாக மாறிவிடுவார்கள். கானானியர்கள், அதாவது ஒழுக்கக்கேடு துன்மார்க்கத்திற்கு அடைக்கலமாய் இருந்தவர்கள் அங்கிருந்து விரட்டப்படுவார்கள். அதே போல எருசலேமில் யூதாவில் எல்லா பானைகளும் பரிசுத்தமாக இருக்கும். அங்கே எந்த ஒரு காரியத்திற்கும் பரிசுத்தம் உலகை சார்ந்தது என்கிற வேறுபாடே இருக்காது. எல்லாவற்றையும் ஆண்டவர் பரிசுத்தமாக்கி விடுவார். அந்த நாட்களில் 2 ஜனங்கள் தான் இருப்பாங்க. தொழுது கொள்ளும் மக்களும் இருப்பார்கள், வாதையினால் தண்டிக்கப்படுவோரும் இருப்பார்கள். ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதற்கு, கூடார பண்டிகை ஆசரிப்பதற்கு எருசலேமுக்கு வருகிறவர்கள் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். மற்றவர்கள் மழை பெய்யாதபடி வறட்சியில் அவர்கள் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த நாட்களிலே 1000 வருட அரசாட்சியில் வருஷத்துக்கு ஒரு முறை கூடார பண்டிகை எருசலேமிலே கொண்டாடப்படும். உலகம் முழுவதிலும் இருந்து ஜனங்கள் அதனை கொண்டாடுகிறதற்காக வருவார்கள். அதற்காகத்தான் பெரும்பாதை பைபாஸ் இருக்கும் என்று சொல்லியெல்லாம் நாம் கற்றிருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், இப்படிப்பட்ட 1000 ஆண்டு ஆட்சி இனி வரக்கூடியதாக இருக்கிறது. 100க்கு 100 வல்லமை நிறைந்த ஒரு ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளிலே சொல்லப்பட்டதை இனி வருகிற நாட்களிலே இந்த பூமியிலே நிறைவேற்றப் போகிறார். பயத்துடனே கர்த்தரை சேவிப்போம், நடுக்கத்துடனே களி கூறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை 1000ங்கள்